இப்போ நம்ம பார்க்க இந்த ஷார்ட்ஸில் பார்க்குறது எக்ஸசைஸ் 3.13ல் இருக்கக்கூடிய செகண்ட் சம். ஸோ கொஷினை என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொடுத்துருக்க குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் ஈக்குவல்டே கொடுத்துட்டாங்க. ஸோ ரியல் அண்ட் ஈக்குவலுக்கு என்ன கண்டிஷன்? டெல்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷன்லேருந்து ஏபிசி எடுத்து எழுதி டெல்லை வந்து 0க்கு ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ டெல் மீன்ஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத ஈக்குவேட் பண்ணி ஏபிசி வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி அதை ஃபேக்டரைஸ் பண்ணி நம்ம கே வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கே ஸ்கொயர் மைனஸ் 5k + 6ன்னு கிடச்சிருக்குது. அதுக்கு ஃபேக்டரைஸ் பண்ணும்போது கே வேல்யூ 2,3ன்னு கிடச்சிருக்குது. அதே மாதிரி செகண்ட் சம்லேயும் அதே தான். டெல்ஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறதுல ஏபிசி வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை கொண்டு வந்தாச்சு. அதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி கண்டுபிடிக்கும் போது கே வேல்யூ நம்மளுக்கு 1,1/9ன்னு சொல்லி 2 வேல்யூ கிடச்சிருக்குது. ஓகேவா? ஸோ இதே மாதிரி சம் பார்க்கணும் அப்படின்னா மேக்ஸ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 10th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் மேக்ஸ் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எக்ஸசைஸையும் டீட்டெயிலாக தமிழ்லையும் சரி இங்கிலீஷ்லேயும் நம்ம பார்த்துட்ருக்கோம். தேங்க்யூ.